ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்ஜே சினிமா டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ராக்னு ஒரு ஹிந்தி சீரீஸோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போறோம். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ். இந்த சீரீஸ் ஒரு ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்தது. இந்த சீரீஸ் நடக்கிறது 1978ல. இந்த சீரீஸ் தமிழ் டப்லயும் இருக்கு. ஸ்டோரி லைன்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ஸ்கூல் பசங்க 2 பேரு பஸ் ஸ்டாப்ல பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு லேட் ஆனதால அங்க நிக்கிற பசங்க லிஃப்ட் கேட்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ அங்க வந்து ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டும் போறாங்க. அதுல போனது 2 பேரும் அக்கா தம்பி தான். அக்கா பேரு சுமன், தம்பி பேரு சாஹில். அவங்களோட அப்பா ஒரு ஆர்மி ஆபீசர். கடைசியா நடந்த வார்ல அவரை ஹீரோ மாதிரி நாடே பார்த்தாங்க. அவங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்க பேரு மோனா, அப்பா பேரு அசோக். இவங்க ஃபேமிலி டெல்லியில ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பசங்களை எல்லாம் ரொம்பவே பிரேவா தான் அவங்க அப்பா வளர்ப்பாரு. ஒரு நாள் ஈவினிங் சுமனும் சாஹிலும் ரேடியோ ஸ்டேஷன் போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. சுமனுக்கு ரேடியோல பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா அவங்களோட கோல்டு இயரிங்க போட்டும் அனுப்புறாங்க. அவங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க, அப்பா வெளியே போயிருப்பாரு. இப்ப அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அவங்க பொண்ணு ரேடியோல பாட போறாங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு அவ ப்ரோக்ராம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாஹிலும் சுமனும் இப்போ பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் நல்ல மழைங்கிறதால அவங்களுக்கு பஸ்ஸும் கிடைச்சிருக்காது. இப்போ சுமன் பாடுறதா சொன்ன டைமும் வந்திருக்கும் ரேடியோல. ஆனா வேற ஒரு பொண்ணு பாடிட்டு இருப்பா. அதை கேட்டதுமே அவங்க அப்பாவும் அம்மாவும் மழை பெய்யறதால அவங்க லேட்டா போயிருப்பாங்க, அதனால வேற பொண்ணை பாட வச்சிருப்பாங்கன்னு நினைச்சுப்பாங்க. சுமனையும் சாஹிலையும் பிக்கப் பண்றதுக்காக அவங்க அப்பா ரேடியோ ஸ்டேஷனுக்கே போறாரு. ஆனா அங்க இருக்க சுமனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் இங்க வரலன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கும் ரேடியோ ஸ்டேஷனுக்கும் அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்காது. இதனால அவங்க அப்பா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்டும் ரேஸ் பண்றாரு. இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்ங்கிறதால ரொம்ப சீக்கிரமாவே அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்றது அந்த ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ ஜெயபிரகாஷ். அவரோட அப்பா இதுக்கு முன்னாடி கான்ஸ்டபிளா இருந்து ரிட்டையர் ஆனவர். ஜெயபிரகாஷ் இப்பதான் அந்த ஜாப்ல புதுசா ஜாயின் பண்ணிருப்பாரு. அவரை ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டும் இருப்பாரு. அவரோட அப்பா ஸ்டேஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ 7 நாள் முன்னாடி மும்பைல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை காட்டுறாங்க. அதுல ரஜு பாபுன்னு 2 பேரு அங்க இருக்க பணக்கார வீட்டை சேர்ந்த ஒரு குட்டி பையனை கிட்னாப் பண்ணிட்டும் வந்திருப்பாங்க. அந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் திருடவும் செஞ்சிருப்பாங்க. இப்ப அந்த வீட்டை சேர்ந்தவங்களை மிரட்டி நிறைய பணம் கேட்பாங்க. ஆனா அவங்க அப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதால அவங்கள பிடிக்கிறதுக்கு போலீஸ் வச்சு ஒரு பிளானும் பண்ணிருப்பாரு. பணம் வாங்க போனவங்க போலீஸை பார்த்ததும் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ கோவத்துல அந்த கடத்தி வச்சிருந்த பையனையும் அவங்க கொண்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல இருந்தா போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோன்னு பயந்து அந்த ஊரை விட்டு இப்போ டெல்லிக்கும் வந்திருப்பாங்க. இப்போ பிரசன்ட் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. ஒரு ஃபாரஸ்டுக்கு நடுவுல 2 பாடி கிடைச்சிருக்குன்னு. இப்ப அந்த இடத்துல போய் பாக்குறப்போ அங்க இறந்து போனது காணாம போன சாஹிலும் சுமனோட பாடிங்கிறத கன்ஃபார்மும் பண்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவங்க 2 பேரும் கடைசியா ஒரு ஸ்கூட்டில வந்தவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்து பஸ் ஸ்டாப்ல இறங்கினதா கண்டுபிடிக்கிறாங்க. இது ஹை ப்ரொஃபைல் கேஸ்ங்கிறதால ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து ஜெயபிரகாஷ்க்கு நிறைய பிரஷர் வந்துட்டே இருக்கும். சுமனுக்கும் சாஹிலுக்கும் என்ன ஆச்சு? ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு மும்பைல இருந்து டெல்லிக்கு வந்திருக்க ரஜுக்கும் பாபுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இதுக்கு நடுவுல ஜெயபிரகாஷ் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்றாரு? இதுக்காக அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஜேபி இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா? இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவியோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.